Hello my dear students. Yes, இன்னைக்கு மார்னிங் இல்லைனா எஸ்டர்டே முதல்ல எல்லாருமே கேட்டு இருக்கிறது தான் ரீநீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸும் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு. ஸோ மேம் எகெயின் நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சா மேம், எகெயின் என்ன இது நீட் கேன்சல் பண்ண போகிறீங்களான்னு லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ கைஸ், இதுக்கு மெயின் ரீசன் சோஷியல் மீடியா தான். ஓகே, ஸோ சோஷியல் மீடியாவில் இருந்து எஸ்பெஷலி டெலிகிராமில் இருந்து லாட்ஸ் ஆஃப் மிஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ லைக் நீட் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஸோ ஒப்வியஸ்லி ஆல்ரெடி இவ்வளோ ட்ரோமா எல்லாமே ஃபேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எகெயின் நீட் பேப்பர் லீக் ஆனதுன்னு கேட்கும்போது லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். ஓகே, ஸோ ரொம்ப பேனிக் ஆகிட்டேன் எல்லாருமே. ஸோ கைஸ், இது நேத்து லைக் 14th லைக் 14 ஜூன்ல லைக் கொஞ்சம் டெலிகிராம் சேனல்ஸ்ல வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல சடனா ஒரு ஒரு நீட்டோட ப்ராப்பர் பேப்பர் ஒஃபிஷியல் பேப்பர் மாதிரியே ஒரு பேப்பர் லீக் ஆயிட்டேன். ஸோ அதோட அந்த பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுல ப்ராப்பரா 3 hours 15 minutesன்னு ப்ராப்பரா எழுதி இருக்குடா. ஸோ அப்போ எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த இயர்ல ஆக்சுவலி தே ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரா 15 minutes. ஓகே, ரீநீட்டுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா 15 minutes தருது. ஸோ எகெயின் இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் எஸ் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அண்ட் பேப்பர் என்ன லைக் என்ன சம் லைக் பீப்புள்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண எஸ் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு லைக் நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சடனாக ஒரு டெலிகிராம் சேனல்ல தான் இப்படி நடந்திருக்கு. அண்ட் இந்த டெலிகிராம் சேனல்ல அந்த ஒஃபிஷியல் லைக் பேஜ் பார்த்தா ஓகே, அந்த ஒஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே இருக்கு, சேம் டிட்டோடா வித் 3 hours 15 minutes. ஓகே, அதில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கு 3 hours 15 minutes. ஸோ எகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். எஸ், ஸோ இது ஒஃபிஷியலா அவங்க சொல்லியிருக்கு இப்படி பேப்பர் லீக் ஆகலன்னு. ஓகே, ஸோ ஒஃபிஷியலா பேப்பர் லீக் ஆகலன்னு அவங்க சொல்லியிருக்கு. ஸோ இது ப்ராப்பரா ஒரு வந்த ஃபேக் நியூஸ் தான். ஓகே, ப்ராப்பரா வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ லைக் ஒப்வியஸ்லி அவங்க ஃபர்ஸ்ட் இது என்ன இந்த பேப்பர் லைக் இந்த பேப்பர் ப்ராப்பர் லீக் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, என்டிஏ சைட்ல இருந்து அவங்க ப்ராப்பரா அண்ட் கொஸ்டின் பேப்பரோட கோட் அண்ட் எவ்ரி திங் அவங்க ப்ராப்பரா செக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் என்டிஏல இருந்து ப்ராப்பர் ஒரு என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் இருக்குன்னு சொன்ன கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலி ரீநீட் கொஸ்டின் பேப்பர் இல்லை, அது கம்ப்ளீட்லி ஃபேக் தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் கேட்டு பேனிக் ஆக வேண்டாம், சில்லா இருங்க. எக்ஸாம் என்ன ஆனாலும் 21st நடக்கும். ஸோ எஸ், ஸோ இதில் ஆக்சுவலி அப்போவே என்ன அவங்க கேஸ் எடுத்திருக்கு சிபிஐ. அவங்களோட ஆக்சுவலி ஒரு 4 members அரெஸ்ட் பண்ணியிருக்கு பீகார்ல இருந்து. ஸோ இதுக்கு அவங்க பேர்ல ப்ராப்பரா சைபர் கிரைம்க்கு கேஸ் எடுத்திருக்கு. அண்ட் ஆல்சோ என்ன அவங்க ப்ராப்பரா என்ன ஆல்மோஸ்ட் 100 டெலிகிராம் சேனல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அவங்க பிளாக் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வர்றதுனால ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணுதுடா. ஸோ அவங்க இவ்வளோ ட்ரோமா இவ்வளோ டிப்ரெஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ணி எகெயின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொல்லும்போது லைக் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த 1 monthல. ஓகே, அவங்களோட லைக் 1 year 2 year 4 year ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஃபேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் எக்ஸாம் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக வரல. ஓகே, ஸோ அவ்வளோ டஃப்பாக வரல, ஒரு லைக் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருந்தது. ஆனாலும் எகெயின் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீநீட் கொஸ்டின் பேப்பர் லீக் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிப்ரெஷன் ஃபேஸில் போயிருக்கு. அண்ட் அவங்க லைக் அதுல இருந்து ரிக்கவர் கூட லைக் ப்ராப்பராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராப்பராக ஆக முடியலை. ஓகே, ரிக்கவர் ஆக முடியலை. ஸோ கைஸ், எகெயின் பேப்பர் லீக்னு சொல்லும்போது எல்லாரும் எகெயின் என்ன ரொம்ப பேனிக் ஆகிட்டேன், பேரண்ட்ஸும் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன்.
ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே ஐயோ இப்படி நடந்திருக்கான்னு கோலெல்லாம் வந்திருக்கு. ஸோ டோன்ட் வெரி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ப்ராப்பர் அப்டேட் வந்திருக்கு. என்டிஏ கிட்ட இருந்து எனக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை, இது வரைக்கும் லீக் ஆகலை. அந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபோட்டோ, ஓகே, அது எக்ஸாக்ட் கொஸ்டின் பேப்பர் இல்லை, ஓகே, நீட்டோட கொஸ்டின் பேப்பர் இல்லை, அது என்ன ஆக்சுவலி அவங்க செல்வர்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது நீட்டோட கொஸ்டின் பேப்பர்னெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் இல்லைன்னா ஏதாச்சும் கிடைச்சா உங்களுக்கு டேரெக்டாக என்டியோட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஓகே. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஃபேக் நியூஸ் ஏதாச்சும் உங்களுக்கு லைக் கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ணுற மாதிரி யாராச்சும் இருந்திருக்குன்னா நோ வரிஸ், உங்களுக்கு டேரெக்டாக என்டியோட வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்டா. ஸோ எஸ், ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், சில்லாக இருங்க. ஸோ இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, என்ன நடக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே. ஸோ நீங்கள் ஸ்டடீஸில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் நடக்கும் ஜூன் 21க்கு. டோன்ட் வரிடா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ என்ன உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் தேர் யூ வில் கெட் 45 ஃபுல் லெங்க் மார்க் டெஸ்ட், ஓகே. ஸோ 45 ஃபுல் லெங்க் மார்க் டெஸ்ட் இருக்குது, இப்போவே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூ கேன் see the link, okay, first link, free join free re-NEET crash course. From there you can access our library, okay. So library la 100+ reference books இருக்கு, and you will get 45+ full length mock test. So in the in a few days la you should focus only on questions, okay. questions la mattum da neenga focus பண்ணனும். So that is very important. So I hope எல்லாமே ப்ராப்பராக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோடா காமா இருங்க. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் யுவர் கிட்ஸ். ஸோ அவங்கள கூடவே என்ன கைப்பிடிச்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சுச்சுவேஷனில் உங்களோட சப்போர்ட் தான் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.